தம்புராவில் ஸ்ருதி சேர்த்து கொண்டிருந்த சாரதாவிற்கு அபஸ்வரமாய் கேட்டது அந்த குரல். காலையில் விளக்கேற்றி சுவாமி முன் 2 கீர்த்தனங்களாவது பாட வேண்டும் என்று இருந்தவளுக்கு அதற்கு மேல் தன்னால் அன்றைக்கு இசையில் மனம் லைக்காது என்று நினைத்து ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு கூடத்தின் பக்கம் சென்றாள். உதவக்கர ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய துப்பில்ல. நீ எல்லாம் என்ன பெரிய ஐஏஎஸ் எழுதி கிழிக்க போற? உனக்கு நேத்தே படிச்சு சொன்னேன். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், பால் கார்டு வாங்குன்னு. இப்ப பாரு, இந்த மாசம் முழுவதும் டெய்லி போய் பூத்காரங்கிட்ட தொங்கணும் பாலுக்கோசரம். தெரியாம தான் கேக்குறேன், இங்க என்ன ஜில்லா கலெக்டர் வேலை தட்டு கிடக்கிறதுன்னு ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியல உனக்கு? கர்ண கொடூரமாய் ஒலித்தது திருவாளர் ராமமூர்த்தியின் குரல். இத்தனை திட்டுகளையும் தாங்கியபடி தகப்பனை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாமல் தலையை குனிந்தபடி நின்றிருந்த மகன் வசந்தை பார்த்தவளுக்கு, இன்னைக்கும் காலையிலேயே இப்படி லட்சார்ச்சனை வாங்கணுமா? இந்த பிள்ளை பாவம் ரொம்ப பொறுமசாலி என்று நினைத்தபடி, காத்தாலேயே ஆரம்பிச்சிட்டேலா உங்க அர்ச்சனைய? அவனை ஏதாவது சொல்லாட்டா பொழுது போகாதே உங்களுக்கு? போதும், கொஞ்சம் இனிமே உங்க கோபத்தை மட்டுப்படுத்திக்கோங்க. தோளுக்கு மேல புள்ள வளர்ந்தாச்சு, இன்னமும் அவனை இப்படியே கரிச்சு கொட்டாதீங்கோ. அவனையும் கொஞ்சம் பேச விட்டாதானே என்ன பிரச்சனைன்னு தெரியும் என்று கேள்வியாய் அவரை பார்த்தவளை முறைத்தவர், வந்துட்டியா? பிள்ளைக்கு வக்காலத்தை வாங்கிட்டு அவன் பண்ணின காரியத்துக்கு பால் கார்டு வாங்க மறந்துட்டான் உன் புத்திரன். உனக்கு கோபம் வேற வருது அவனை சொன்னாக்கா. டே வசந்த், என்னடா ஆச்சு? கார்டு வாங்கினியா இல்லையா என்று சாரதா கேட்டவுடன், இத்தனை பிரச்சனைக்கும் காரணமான வசந்த், ஐயோ அம்மா நீ வேற ஆரம்பிக்காதே. இப்போ ஃப்ரெண்டு குமாராத்துக்கு போனப்போ அவன் சொன்னான், சொல்றேன் கேட்டுக்கோ. நேத்திக்கு என்னோட மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு ஃப்ரீ லெக்சர் கொடுக்கறார் ஒரு ப்ரொஃபஸர்னு. அதான் அங்க போயிட்டேன். மற்றபடி குமாரோட தம்பிக்கிட்ட காடையும் பணத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அத நேத்திக்கு ராத்திரி வாங்க மறந்துட்டேன். இன்னைக்கு காத்தால அப்பா பால் காடை தேடி இருக்கார், அதான் சத்தம் போடுறார் என்று முடித்தான். அதை முதலிலே சொல்றதுக்கு என்ன, இந்த வயசுலயே மறதி. ஏண்டா கையோட வேலையை முடிக்க வேண்டாமோ? சரி சரி, நீ போய் அத கலெக்ட் பண்ணிட்டு வந்துடு. டிஃபன் ரெடியா இருக்கு, போ கண்ணா. போய் சாப்பிட உட்காரு என்றாள் சாரதா வாஞ்சையுடன். ஆஹா, அதுக்கென்ன, மகானுபவன் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுவாரே. போடாப்பா, போய் சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டா உன்னோட டவாலி கோச்சிக்க போறான் என்று கிண்டல் அடித்தார். வசந்த் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து அகன்றான். ஏன்னா உங்களுக்கு அவன் மேல ஏன்னா இந்த எரிச்சல்? குழந்தை ராப்பகலா கண்முழிச்சு படிச்சுட்டு இருக்கான். அவனை போய் இப்படி நாக்கிலேயே நரம்பு இல்லாம பேசுறேலே என்று சாரதா அங்காளாய்த்தாள். ஆமா சாரு, எனக்கு ரொம்ப ஆசைப்பாரு அவனை குறை சொல்ல. அவன் இவனோட படிச்சவனெல்லாம் கல்யாணத்துக்கு தயாராயிண்டு இருக்கான். ஆனா இவன் எந்த ஒரு உத்தியோகமும் பார்க்காம இப்படி நம்ம உழைப்பிலேயே உட்காந்துண்டு தண்டு சோறு சாப்பிட்டுண்டு படிக்கிறேன், கலெக்டர் ஆறேன்னு சொல்லிட்டு திரியிறான். இவன் வயசுல நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தை கூட பிறந்தாச்சு தெரியுமனோ? வயசாறது 26, 4 கழுத வயசாறது. இன்னமும் உத்தியோகம் பார்க்காம இப்படி திரிஞ்சுட்டு இருக்கான். கொஞ்சமான பொறுப்பு இருக்கா பாரு. இவனுக்கு பெரியவ மகதி கிட்டத்தட்ட 28 வயசாக போறது. இன்னமும் கல்யாணம் காட்சின்னு இல்லாம உழைச்சு கொட்டிண்டு இருக்கான். அவ பொறுப்புல 10ல் 1 பங்காவது இருக்கா இவனுக்கு. ஏன்னா அவன் படிப்பு முடிகிறப்பவே 22 வயசாயிடுச்சு. இப்போ 2-3 வருஷம் தானே இந்த பரீட்சை கொடுத்துட்டு இருக்கான். அதுலேயும் பிரிமினரி முதல் அட்டம்லேயே பாஸ் பண்ணிட்டான்னு பெருமைப்பட்டேன். இப்போ ஃபைனல் ஏதோ 2 தரமா தவறிடுத்து. அதுக்குள்ளிட்டு இப்படியெல்லாம் பேசுவேலாம்? சாரு, நோக்கென்ன, நான் தானே வயசுல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன்.
வயசு பொண்ணு இளமைய கரைச்சுண்டு காத்துண்டு இருக்கா. கல்யாணம் கூடுதுன்னா நம்ம கிட்ட பணமோ நகையோ அவ்வளவா இல்ல. இருந்ததை எல்லாம் வலிச்சு போட்டு ரஞ்சினிக்கும் கல்யாணத்துக்கும் கொடுத்தாச்சு. நானும் ரிட்டையர் ஆகி 4-5 வருஷமாச்சு. நான் பார்த்த ஸ்டேட் கவர்மெண்ட் உத்தியத்தில் ரிட்டையர்மெண்ட் ஏதோ கொடுத்தான்னு வாங்கிட்டு வந்ததை போட்டு அவ கல்யாணத்திலே மொத்தமா வச்சு விட்டாச்சு. சொற்ப பென்ஷன் பணத்துல நம்ம ஜீவம் ஓடுறது. இதில் மூத்தவ 2 பேர் கல்யாணத்துக்கு வாங்கின கடன் மிச்சத்தை அடக்க வேண்டியதா இருக்கு. ஏதோ அந்த காலத்திலேயே எங்க அப்பா கட்டின சொந்த வீடு கைக்கு வந்ததுல வாடகை பிரச்சனை கிடையாது. மகதி பாவம் சம்பாதிக்கிறா. நீயும் ஓயாம பாட்டு பாடி சொல்லி கொடுத்து உன்னால முடிஞ்சதை சம்பாதிக்கிற இந்த வயசுலயும். ஆனா வயசு பையன் படிக்கிறேன்னுட்டு இப்படி காசை கரைச்சுட்டு இருக்கான். இத்தனைக்கும் 3 பொண்ணுக்கு பின்னாடி பிறந்த பிள்ளைன்னு ஓஹோன்னு தான் இவனுக்கு நான் எல்லாம் செஞ்சேன். எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது என்று துக்கப்பட்டவரின் அருகில் சென்ற சாரதா மெல்ல அவர் கையை தட்டி கொடுத்து, ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நம்ம குழந்தைக்கு நாம செய்யாம யாராவது அசலார் வந்து செய்வாளா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எப்படியோ இவன் தலையெடுத்துட்டானா நமக்கு விடிஞ்சிடும் என்றாள் கண்ணீர் மல்க. நீ என்ன சொன்னாலும் சாரதா, என் மனசு ஒப்பல. இந்த பையன் அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைம் உத்தியோகமாவது எடுத்துக்கலாம் என்று இழுத்தவரை பார்த்து, ஏன்னா அவன் பாவம் எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கான். இங்க இந்த மாமல்லத்திலேயே 1008 கோச்சிங் கிளாஸ் இருக்கு. அதுல சேர்த்தா நிச்சயம் பாஸ் பண்ணிடுவேன் நான். நீங்க தானே அதுக்கெல்லாம் பணம் செலவழிக்க முடியாது. நீயே காசுக்கு செலவில்லாம பண்ணா பண்ணு, இல்லனா தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னேன். இப்போ என்னடானா சாரு, இவன் கேட்குற பணத்துக்கு 10 பவுன் வாங்கினா மகாதி கல்யாணம் முடிஞ்சிடும். நானே கஷ்டப்பட்டு போன வாட்டி ஏதோ அரியஸ் வந்த பணத்தில் அவளுக்கு 10 பவுன் சேர்த்திருக்கேன். அது முக்கியமா இல்ல இது முக்கியமா? நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு மனசு கேட்கல. அவன் கேட்ட பணத்தை கட்டி கிளாஸ் சேர்த்திருந்தா முதல் அட்டம்ப்ட்லயே ஜெயிச்சிட்டா. மகதியை கல்யாணம் பண்ணிக்க நான் நீனு போட்டி போட்டுண்டு வந்திருக்க மாட்டாளோ என்னமோ. அது சரி, நீ சொல்ற கொக்க தலையில வெண்ணெய வச்சு பிடிக்கணும்னு. நான் சொல்றேன், ஆசை இருக்கு, பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு. கழுதை மேய்க்கன்னு இந்த ஏழை கிளர்க்கு பிள்ளையா பிறந்து தொலைச்சிட்டான். நானே ஏதோ நல்ல பெரிய உத்தியோகத்துல இருந்திருந்தா நான் இப்படியா என் ஒரே பையனை சொல்லியிருப்பேன். எல்லாம் நேரம். கடைசி வரை ப்ரொமோஷன் இல்லாம கிளர்க்காகவே ரிட்டைர்மெண்ட் ஆகணும்னு என்று அழுத்து கொண்டவர், சரி சரி போ, போய் அவனுக்கு டிஃபன் கொடு. ஏதோ கிளாஸ்க்கு போகணுன்ட்டு சொன்னா நேத்திக்கே. யாரோ ஒரு ரிட்டையர் ஐஏஎஸ் ஃப்ரீயா அப்பப்போ கோச்சிங் கொடுக்குறாராம். பக்கத்தாத்து மாமா சொன்னாருன்னு சொன்னான். போயிட்டு வரட்டும். நானும் என் வயசுக்கு கொஞ்சம் சாந்தி பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அப்பவே பொங்கலும் கொச்சும் மணக்கிற வாசனை வந்தது. சரிதானே என்று வாசனை பிடித்தபடி டைனிங் டேபிளுக்கு சென்றார். என்ன இருந்தாலும் பிள்ளையாச்சே, இருக்காதா பின்ன என்று நினைத்தவாறு அவரை பின்தொடர்ந்தாள் சாரதா. மணக்க மணக்க பொங்கலும் கொச்சுவும் சட்னியும் தயாராயிருந்தது டேபிளில். மௌனமாக உண்டு முடித்த பின், ஏம்மா சாரு, மகதி எங்க என்று திருமூர்த்தி கேட்டார். அவளுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுங்கிறதால 6 மணிக்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டா. ஓ, அப்ப சரி. அதானே பார்த்தேன், இவ்வளவு அருமையா இன்னைக்கு கொச்சு இருக்கேன்னு. நிச்சயம் இது மகதி தானே செஞ்சுட்டு போனா. நாக்கு நன்னா முளம் நீளம் இருக்கும் உங்களுக்கு. அது எப்படித்தான் தெரியுமோ உங்களுக்கு
இது நான் பண்ணலன்னு. நான் தான் இன்னைக்கு அவகிட்ட சொன்னேன். இனிமே நீயே ஆத்துல எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கோ. நாளை பின்ன கல்யாணமாகி போறச்ச ஈஸியா இருக்குமேன்னு. பாவம் குழந்தை, அதான் காத்தாலேயே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கா. அம்மா அப்பா சொல்றது நிஜம்தான். இன்னைக்கு பொங்கலும் கொச்சுவும் சூப்பர். என்னாலே முடிஞ்சா மகதிக்கு தங்க வளையல் பண்ணி போடுவேன் அவ கைக்கு என்று மனமாற சொன்ன மகனை பார்த்த சாருவுக்கும் பூரிப்பில் முகம் விகசித்தது. ஏனா பார்த்தேலா, கேட்டேலா, இப்படி ஒரு சிங்க குட்டிய பெத்துட்டு பணத்துக்காக பயப்படுறேலே. நீங்க வேணா பாருங்கோ, வசந்த் இந்த வாட்டி நிச்சயம் பரீட்சை கிளியர் பண்ணிடுவான். ஏதோ உன் வாய் முகத்தம் பழிச்சா சரி. டேய், நீ சரியா 10 மணிக்கு அந்த இன்ஸ்டிடியூட் போகணும். நீயே சட்டு பொட்டுன்னு கிளம்புற வழிய பாரு. சாரு, உனக்கு இன்னிலேருந்து ஏதோ புது டியூஷன் பார்ட்ஸ் பத்திரைக்கு நீ எத்தனை பேர் வருவா என்று மனதுக்குள் கணக்கிட்டபடி கேட்டார். அதுவா, ஒரு 5 சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போறா. எல்லாரும் யூனிவர்சிட்டிலேயே எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் பிரைவேட் கோச்சிங் வேணும்னு வரா. யூனிவர்சிட்டிலேயே என்னோட ஃப்ரெண்டு வஸ்தலா ப்ரொஃபஸரா இருக்கா இல்லையோ, அவ தான் இவாளை ஏற்பாடு பண்ணி தந்திருக்கா. வத்சலா பாவம், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றா. அவளுக்கு வர பிரைவேட் டியூஷன்களை எல்லாம் எனக்கு அனுப்பி கொடுக்கறா. நானும் அவளை மாதிரி யூனிவர்சிட்டிலேயே உத்தியோகம் கிடைச்ச போது சேர்ந்திருந்தா இப்போ என் நிலைமையே வேற மாதிரி ஆயிருக்கும். என்ன பண்ண, எல்லாத்துக்கும் கொடுப்பன வேணும்பா. உங்க அம்மா மட்டும் தடுத்திருக்கலனா நானும் இப்போ நன்னா சம்பாதிச்சுண்டு இருந்திருப்பேன் என்று வருத்தப்பட்டு கொண்டாள். சரி சரி, விட்டா பிளாக்கணம் பாட ஆரம்பிக்காத. எங்க அம்மாவை குறை சொல்லிட்டா பொழுது நன்னா விடியாதே உனக்கு. போ, போய் ஆறு வெளியே வேலையை பாரு. நானும் கொஞ்சம் லைப்ரரிக்கு போயிட்டு அப்படியே மகதிக்கு அந்த டாக்டர் பையன் ஜாதகம் கொடுத்திருக்காளே, அது பொருந்தி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் என்று கிளம்ப தயாரானார். பாத்திரங்களை எடுத்து ஒளித்து போட்டுவிட்டு வெளியே வந்தபோது வசந்த் தயாராகி வந்து கொண்டிருந்தான். 6 அடி உயரத்தில் கம்பீரமாய் விளைவெளேரென்று ராஜா போல் நின்ற மகனை பார்த்தவளுக்கு பெருமையில் பேச்சு வர மறுத்தது. இவனா? அவன் எப்படி இருந்த குழந்தை? சோனியாய் குச்சி குச்சின்னு காலுடன் ஈன்வஸ்வரமாய் அழுத குழந்தைதான் இவன் என்று சத்தியம் செய்தால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள். பெருமூச்சு விட்டவளை பார்த்து புன்னகைத்தவன், அம்மா நான் போயிட்டு வரேன். வரத்துக்கு சாயங்காலம் ஆயிடும். அப்படியே என்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு நான் வருவேன். அதனால பயப்படாத, லேட் ஆயிடுச்சுனா என்று சட்டக்கை பொத்தனை போட்டுக்கொண்டே சொன்னவனை பார்த்தவள், சரிடா குட்டி பத்திரம் என்று விடை கொடுத்தாள் சாரதா. அடுத்த அரை மணியில் சாரதாவிற்கு நிற்க நேரமில்லை. கடகடவென்று வாசல் பக்கத்தில் இருந்த மியூசிக் ரூமை திறந்தவள் பாயை விரித்து வைத்தாள். பின் தம்புரா, ஸ்ருதி பெட்டி அனைத்தையும் எடுத்து தயார் நிலையில் வைத்தாள். பக்கத்திலேயே 2 பாட்டில் தண்ணீரையும் வைத்தவள் பின் அனைவருக்காகவும் காத்திருக்க தொடங்கினாள். அவர்கள் வீடு பழைய மாம்பழத்தில் இருந்த ஒரு உள்ளடக்கிய காலனியில் இருந்தது. தெருமுனையில் அமைந்த ஒரு தனி வீடு. இன்றைக்கு அதன் மதிப்பு பல கோடிகள். பரம்பரையாய் ராமமூர்த்திக்கு வந்து சேர்ந்திருந்தது. அவர்கள் தாத்தா வழி சொத்து. சுமார் 2 கிரவுண்டு நிலத்தில் அமைய பெற்றிருந்த மாடி வீடு. கீழே நுழைந்தவுடன் ஒரு குட்டி சுவருடன் கூடிய வராண்டாவும் அதன் எதிரிலேயே அமைந்திருந்த ஒரு தனி ரூமும் இருந்தன. வீட்டிற்குள் செல்ல கதவும் இருந்தது. அந்த தனி அறையை சில வருடங்களுக்கு முன் கூட வாடகைக்கு கொடுத்திருந்தார் ராமமூர்த்தி. இப்பொழுது சாரதாவுக்கு பாட்டு கிளாஸ் நடத்த இடம் போதாததால் அந்த அறையை அவள் உபயோகத்திற்கு கொடுத்திருந்தார். உள்ளே கூடமும் அதையொட்டிய 3 பெரிய அறைகளும் ஒரு சமையல் கட்டும் சாப்பிடும் இடமும் சேர்ந்த பகுதியும் இருந்தது. பின்பக்கத்திற்கு செல்ல சமையல் கட்டிலிருந்து ஒரு கதவும் அதையொட்டி ஒரு பகுதியில் பாத்ரூமும் வசதிகளும் பாத்திரம் கழுவும் இடமும் இருந்தது. அதற்கும் பின்னால் தோட்டமும்
கிணறும் துணி துவைக்கும் கல்லும் அமைய பெற்றிருந்தது. வாசல் வறண்டாவிலிருந்து மாடிக்கு செல்ல தனி வழி இருந்தது. மாடியில் 2 படுக்கை அறையுடன் கூடிய ஒரு சின்ன போர்ஷன் இருந்தது. குட் மார்னிங் மேடம் என்று சொல்லியபடியே சரியாய் 10:30 மணிக்கு 6 மாணவ மணிகள் பாட்டு கிளாஸிற்கு வந்து விட்டார்கள். வாங்கம்மா, வச்சலா சொன்னா உங்க எல்லாரையும் பத்தி என்று பொதுப்படையாய் அனைவரிடமும் பேசியவள் பின் அனைவரின் பெயர் மற்றும் இருக்குமிடம் அனைத்தும் விவரங்களையும் தெரிந்து கொண்டாள். சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லி கொடுக்கணும்னு வச்சலா சொல்லியிருக்கா. நான் எந்த விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் செய்யணும்? மேடம், வச்சலா மேடம் ஏற்கனவே சொல்லியிருக்கா நீங்க ஸ்பெஷலிஸ்ட்னு. போதாதற்கு நீங்க மராட்டிய அபங்க் பாடல்களும் ஆத்மபூர்வமா பாடுவேல்னு சொல்லியிருக்கா. எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருக்கா. ஒரு சிலருக்கு அபங்க், சிலருக்கு சில கிருதிகள், சிலருக்கு தியாகராயரின் கிருதி, இந்த மாதிரி. அதனாலே நாங்களே கொஞ்சம் பாட்டுகள் தயார் பண்ணியிருக்கோம். அதுக்கும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும் என்றாள் கலா. அதனால என்னம்மா, பண்ணிட்டா போச்சு. நீங்க சொல்லுங்க என்னென்ன ராகம் போட்டிருக்கேள்னு. அதை ஒட்டி இன்னைக்கு அந்த ராகங்களை எப்படி யூஸ் பண்றோம்னு எல்லாத்தையும் பத்தியும் விலாவரியா சொல்றேன். அதற்குள் ஒருத்தி, மேடம், நீங்க ஸ்கைப்லையும் சொல்லித்தரீங்களா என்று கேட்க, அப்படின்னா அது என்னன்னு சொல்லுங்கோ, என்னால முடிஞ்சத நானும் பண்றேன் என்றாள் சாரதா. அதுவா மேடம், கம்ப்யூட்டர் வழியா சொல்லி கொடுக்கறது என்றாள் மாலா. ஓ இல்லம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாதே. சரி, நீ என்ன ராகம் டிசைட் பண்ணியிருக்க உன் ரிசர்ச்சுக்கு? மேடம், எனக்கு வசந்த பைரவி ராகம் ரொம்ப பிடிக்கும். அதனால தியாகராயரின் வசந்த பைரவி ராகங்கள் தான் என்னோட சாய்ஸ் என்றாள் மாலா. கேட்டவுடன் சாரதாவிற்கு கை கால் மூளை மறுத்தாற் போல் ஆகி போனது. மனதின் மூளையில் ஒரு குரல் ஏதோ ஒரு ஏக்கத்துடன் ஒலித்தது. நியூ ஜெர்சி மாகாணம், நியூ ஜெர்சி சிட்டி, விஸ்வநாதன் இல்லம். டிசம்பர் மாதத்து குளிர் உடலை நடுங்கியது. குளிருக்கு அடக்கமாய் ராஜையை இழுத்து போர்த்தி கொண்டு ரூம் ஹீட்டரில் உதவியுடன் தூங்காமல் காலை 5 மணிக்கு எழுந்து குடித்து சுவாமி விளக்கேற்றி தன் தம்புராவை மீட்டியபடி மறுகேளாரா ஓ ராகவா என்று சாதகம் செய்து கொண்டிருந்தாள் பைரவி. பைரவி கமலா விஸ்வநாதனின் ஒரே சீமந்த புத்திரி, நமது கதையின் நாயகி. பைரவி 26 வயது அழகு புயல். அமெரிக்க குளிருக்கு இதமாய் ஃபில்டர் காஃபி மகள் பைரவியின் சங்கீத ஆலபனையை ரசித்து பருகியபடி மனைவி கமலா அருகே விஸ்வநாதன் அமர்ந்து கொண்டிருந்தார். விஸ்வநாதன் மற்றும் கமலா குடும்பத்தில் சங்கீத ஞானம் சற்று குறைச்சலே. சங்கீதத்தை ரசிப்பார்களே ஒழிய அதை சிரத்தை எடுத்து இப்படி கற்றுக்கொண்டு சாதகம் செய்யும் அளவு எவரும் இல்லை. அது என்னவோ தெரியவில்லை. அவரது மனைவி கமலா மற்றும் 6 வயது மகள் பைரவியுடன் அமெரிக்காவிலேயே தங்கி சங்கீத சேவை செய்து வரும் வேதவல்லி வெங்கடராச்சாரின் மார்கழி மாதத்து கர்நாடக இசை விழாவில் நடந்த கச்சேரியை கேட்க சென்றிருந்த விஸ்வநாதன் குடும்பத்துடன் சங்கீதத்தை ரசித்துவிட்டு திரும்பிய பொழுதில் என்ன தோன்றியதோ அந்த சிறுமிக்கு, அப்பா, எனக்கு சங்கீதம் கற்றுக்கொள்ளணும் என வேண்டுகோள் வைக்க, அந்த சிறுமியின் ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு விஸ்வநாதனும் திருமதி வேதவல்லியை தொடர்பு கொண்டார். முதலில் மறுத்த அந்த பாடகி பின்னர் விடாமல் அவர்கள் தொடர்பு கொண்டதை பார்த்துவிட்டு அந்த சிறிய பெண் பைரவியை தன்னுடைய சங்கீத வகுப்பில் சேர்த்து கொண்டார். அன்று தொடங்கிய இந்த இசைப்பயணம் இதோ இன்று வரை நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. படிப்பில் வெகு புத்திசாலியான பைரவிக்கு சங்கீத கலையின் மீது அவ்வளவு ஆர்வம். எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் வாரத்தில் 2 நாட்கள் தன் சங்கீத வகுப்புக்கு தவறாமல் செல்லுவாள். வேதவல்லி வெங்கடாச்சாரியின் ஆஸ்தான் சிஷ்யை பைரவி. இதோ இன்று கூட இவள் சங்கீதத்தை ஆலாபனை செய்வது
அந்த வார கடைசியில் அவர்கள் இசைக்குழு நடத்த போகும் மார்கழி மலையின் இளம் இசை புயல்கள், வளர்ந்து வரும் அமெரிக்க இளம் சங்கீத மாணவ மணிகளை ஊக்குவிக்க நடக்கவிருக்கும் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவே தியாகராயர் கிருதிகளை பாடி தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தாள். காலை 8 மணி. கடந்த 2 மணி நேரமாக சாதகம் செய்த பைரவி கடைசியாக தில்லானாவை பாடி தம்புராவை எடுத்து சாய்த்து வைத்தவள் மெல்ல அங்கிருந்து எழுந்தாள். அதுவரை அவளது இசை மலையில் நனைந்திருந்த விஸ்வநாதன், அற்புதமா, ரொம்ப நன்றாக இருந்தது. என்னை மறந்து 2 மணி நேரமாக உட்கார்ந்து விட்டேன். எப்படிதான் இவ்வளவு நன்றாக பாடுகிறாயோ? சாட்சாத் சரஸ்வதி தேவி உன் நாவிலே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கார். எல்லாம் அவருடைய அருள்தான் என்றவர், அது சரி, இன்றைக்கும் உன் லேம்புக்கு போக வேண்டுமா? வீக்கெண்டு தானே? இல்லப்பா, இன்றைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அஜயும் வரேன்னு சொல்லியிருக்கான். கொஞ்ச நேரம் எங்க ரிசர்ச் ஒர்க் செய்து விட்டு பிறகு நாங்க 2 பேரும் ரீசெண்டா ரிலீஸ் ஆன புது தமிழ் படம் ஒன்றுக்கு போகலாம் என்று இருக்கிறோம் என்றாள் பைரவி. பைரவி, நீயும் அப்பாவும் மேலே வரீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் ரெடி என கமலா கிச்சனில் இருந்து குரல் கொடுத்தார். வாமா பைரவி, அம்மா குரல் கொடுத்துட்டா உடனே போகலனா நமக்கு இன்னைக்கு டிஃபன் கட் என்று சிரித்தார் விஸ்வநாதன். அப்படியே எனக்கு பயந்தவர் தான் உங்க அப்பா. அப்படி எத்தனை நாள் இவருக்கும் சாப்பாடு போடலையாம்? பேச்சப்பார் பேச்ச என்று மாடிப்படிகளின் மேலிருந்து அவர்களை பார்த்தபடி சொன்னார் கமலா. பையு, உங்க அம்மாவுக்கு காது நல்லா ஷார்ப். காது கேட்கும் மிஷின் வாங்கும் வேலையே எனக்கு வைக்க மாட்டா. ஒரு கஸ்டமரை நான் மிஸ் பண்ணிக்கிறேன். என் தொழிலுக்கு வேற கிளைண்டை நான் தான் தேடணும் என்று முணுமுணுத்தபடி மேலே டைனிங் பகுதியை நோக்கி மகளுடன் சென்றார் விஸ்வநாதன். டாக்டர் விஸ்வநாதன், இஎன்டி காது மற்றும் தொண்டை அறுவை சிகிச்சை சிறப்பு அவர்களது வீடு. 3 அடுக்குகளை கொண்ட ஒரு தனி பங்களா டைப் வீடு. கீழே பேஸ்மெண்ட் எனப்படும் ஒரு பகுதியில் பைரவி தனது இசை பயிற்சிக்கென ஒரு பகுதியும் டாக்டர் விஸ்வநாதனின் அலுவலக அறையும் இருந்தன. அந்த பகுதியை ஒட்டி கார்களை நிறுத்தும் சின்ன கரேஜும் இருந்தது. முதல் அடுக்கில் கிச்சன், டைனிங் மற்றும் சின்ன பூஜை அறை ஒரு பெரிய ஹாலுடன் இருந்தது. 2வது தளத்தில் 3 அறைகள் பெரிய ஹாலுடன் இணைந்து இருந்ததில் ஒன்றில் பைரவியின் பெற்றோர் இருக்க இன்னொன்றில் பைரவியின் அறையாக அமைந்திருந்தது. 3வது அறையை விருந்தினர் அறையாக பயன்படுத்தினார். இதை தவிர 3வது அடுக்கில் ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதிகப்படியாக யாராவது வந்தால் அந்த அறையை உபயோகப்படுத்துவார்கள். இதை தவிர அங்கே உடற்பயிற்சிக்கு என ஒரு சின்ன அறை இருந்தது. டைனிங் பகுதியை அடைந்தவர்கள் அங்கே முகத்தை தூக்கி வைத்து கொண்டு நின்று இருந்த தன் அன்னையை பார்த்த பைரவி, என்னம்மா, என்ன ஆயிற்று? அதான் உன் டிஃபன் சாப்பிட வந்து விட்டோமே. இப்படி மூஞ்சை தூக்கி வச்சுட்டா அப்புறம் எப்படி நாங்க சாப்பிட முடியும்? ஒருவேளை உங்க டிஃபன் சரியா வரலையா? டேஸ்ட் சகிக்கலையோ? கவலையே படாத. இந்த பைரவி இருக்கிற வரை நீ எப்படி சமைச்சாலும் கவலையே பட வேண்டாம். கண்ணை முடிண்டு அப்படியே வயிற்றுல தள்ளிடுவேன். சிரிக்காமல் சொன்னவளை, அடி கழுதை, வாய்க்கொழுப்பு ஜாஸ்திரி உனக்கு. நாக்க முளை நிலத்துக்கு வளர்த்துண்டு பேச்சப்பார். பார், கண்ணை முடிண்டு சாப்பிடுவியா? சரி வா, உனக்கு இன்னைக்கு மாட்டுக்கு வைக்கிற புல்லும் கொள்ளும் எல்லாத்தையும் பிளேட்ல வைக்கிறேன். எப்படி கண்ணை மூடி சாப்பிட்றேன்னு பார்க்குறேன். கவலையே படாதம்மா. புல்லு ஜூஸ் இப்போதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அதோட கொள்ளு ரசம், கொள்ளு பருப்பு இது கூட உடம்புக்கு நல்லதாம். கொழுப்பு குறையும்னு எங்க ரிசர்ச்சில் கூட சொல்றாங்க. ஏமா கமலா, உனக்கு என்ன வேணும் இப்போ? பாவம் குழந்தை தொண்டைக்கிளியே பாடி களைச்சு போய் வந்தால் நீ என்னடா வென்றால் புல்ல போடவா கொள்ளை வைக்கவான்னு பயமுறுத்தி ஏதோ எங்களை மாட்டை விரட்டுற மாதிரி விரட்டுற. இது உனக்கே நன்னா இருக்கா? நானே அப்போதிலிருந்து உன்னோட ரவை கிச்சடியும் தேங்காய் சட்னியின் மனம் மூக்க தொலைக்கிறதே.